இறைவனுக்கு வணக்கம். இரண்டாவது பகுதியில் குறிப்பிட்டபடி அதனுடைய தொடர்ச்சியாக மூன்றாவது பகுதியில் விக்னேஸ்வரை பூஜை முழுமையாகவும், அதன் பிறகு அதில் வரக்கூடிய தியானம், பிரயாணம், சங்கல்பம், பிரார்த்தனை, அர்ச்சனை, நிவேதன மந்திரங்கள், தீப ஆராதனை, நமஸ்காரம் போன்ற அனைத்தும் இரண்டாவது பகுதியிலும் அதன் தொடர்ச்சியாக இந்த மூன்றாவது பகுதியிலும் கூறுகின்றோம். அதன் மட்டும் இல்லாமல் அந்த பூஜை முறையில் முழுமையான விளக்கங்களும் அதனுடைய பலன்களும் இதில் அதற்கான ஸ்லோகங்கள் அனைத்தும் இதில் முழுமையாக குறிப்பிடப்படுகிறது. அவற்றை பார்த்து தாங்கள் பூஜை செய்து கிருஷ்ணனின் பூரண பரிபூரண அருளை பெற்று வாழ்வீர்களாக என்று கூறப்படுகிறது. பரிபூரண அருளுடன் கிருஷ்ணனுடைய அருளை பெற்று அவர்களின் வாழ்க்கையில் சுபிட்சமடைவீர்களாக.